ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி மனசை புரிஞ்சுக்காம ரொம்பவே காமெடியாக பேசிட்டு போயிடுறாரு. இதை கேட்ட கோமதிக்கு ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாண்டியன் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள், இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பலைங்க. என்னோட மனசை புரிஞ்சுக்காதவங்க வீட்டில் நான் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே பாண்டியனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, கோமதி கோமதி நான் தெரியாம பேசிட்ட கோமதி, என்ன மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு கோமதி பின்னாடியே போறாங்க. போன உடனே கோமதி, நில்லு கோமதி, ஏன் கோமதி இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பின்னாடியே போய்கிட்டே இருக்கவும், இங்க பாருங்க, கல்லானாலும் புருஷன் புல்லானாலும் புருஷன் நம்பிக்கிட்டு எத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்ல, இனிமே அப்படியெல்லாம் நான் வாழ மாட்டேங்க. இனிமேல் நீங்கள் பேசினாலும் பரவாயில்ல, பேசலனாலும் பரவாயில்ல, நான் அதை கண்டுக்கவே மாட்டேங்க. நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால தானே நீங்கள் என்னை அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் உங்ககிட்ட நான் வந்து நின்று பேசவே மாட்டேங்க. நீங்களே பேசினாலும் என்னால் பேச முடியாது, என்னால் அந்த வீட்லேயும் இருக்க முடியாது. எங்கேயாவது கோவில் கொள்ளோன்னு போய் நிம்மதியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி ப்ளீஸ் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. ஊரில் இருக்கிற எல்லாருமே நம்ம கோமதியையும் பாண்டியனையும் பார்த்து ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு கோமதி, ஊரில் இருக்கிறவங்கலாம் பார்த்து ஏதோ நினைக்கிறாங்க கோமதி, பார்த்து சிரிக்கிறாங்க கோமதி, நில்லு கோமதி அப்படின்னு சொல்லவும், என்ன பாண்டியா கோவிலுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி ப்ளீஸ் கோமதி, பாரு கோமதி, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க கோமதி, நில்லு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு வரையும் நடந்தே போயிடுறாங்க. போன உடனே அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற இளநீர் கடையில நின்று, அண்ணன் ஒரு இளநீர் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன இளநீரும் வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே நம்ம பாண்டியன் அதுக்கு காசு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்கள் வாங்கி கொடுத்த இளநீர்ல தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு கோமதி, ஏன் கோமதி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்கள் மேலே எவ்வளோ பாசத்தில் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையிலையும் நான் உங்களை தேடி தேடி வந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சீப்பாக நினச்சிட்டிங்களே, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. உங்கள் மேலே இருக்கிற பாசம் உங்களுக்கு சீப்பாக தெரியுனா கண்டிப்பாக இனிமேல் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். நான் இனிமேல் சன்னியாசியாக போயிடலான்னு இருக்கேன். எங்கேயாவது கோவில் கொள்ளன்னு போயிட்டு அங்கேயாவது நிம்மதியாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, என்ன கோமதி, பசங்களெல்லாம் விட்டுட்டு நீ எங்க கோமதி போக போற? இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி காலிலே விழுந்துடுறாங்க. அப்பதான் நம்ம கோமதிக்கு மனசே ஆறுது. இங்க பாருங்க, சரிங்க சரிங்க, உங்களை நான் மன்னிச்சிட்டேன். சரி வாங்க, வந்தது வந்துட்டோம், நம்ம பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போன உடனே அங்கே ஒரு சாமியாரை பார்க்குறாங்க. பார்த்து அந்த சாமியார் இருந்துட்டு, கோமதியும் பாண்டிட்டோம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், நம்ம 2 பேருமே, அதாவது பாண்டியனும் கோமதியும் போகிறாங்க. போய் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே நிவர்த்தியாக போகுது. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அந்த வாரிசு தான் உங்கள் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்க்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கும் சரி கோமதிக்கும் சரி, மீனாவும் ராஜு தான் யாரோ மாசமாக இருக்க போகிறாங்க, அதனால தான் இப்படி சாமி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருங்க சாமி, என்ன சாமி சொல்றீங்க? நீங்க சொல்றது எல்லாமே நடக்குமா சாமி அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பா நடக்குமா. உங்க பெரிய மருமக, கண்டிப்பா உங்க பெரிய மருமகளால தான் உங்க குடும்பமே இப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுது. என்ன சாமி சொல்றீங்க? நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியல சாமி. அவ எங்க குடும்பத்துக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை எங்க பையன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நாங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் சாமி. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த டிவோர்ஸும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் என் பையனுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சாமி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பெரிய பையனுக்கும் உங்கள் பெரிய மருமகளுக்கும் நீங்களாக கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அந்த கடவுள் போட்ட முடிச்சுமா, அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு வாழ்க்கையை தேடி போனால் அது பிரச்சனையை தான் தேடி கொடுக்கும். முதல்ல எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அது குத்துது கொடைதுன்னு சொல்லுவீங்க. இது அதாவது முன்னாடியே உங்களுக்கு எச்சரிச்சிட்டா நீங்கள் அதில் சுதாரிச்சுப்பீங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த சாமி தாமா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றதையும் மீறி உங்க பையனுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க குடும்பமே சுக்குநூறா உடஞ்சு போகுமா. அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காதீங்க. உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சி அவள் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் திரும்ப கேட்கும். திரும்ப பண்ண தப்பை
கண்டிப்பாக மறுபடியும் அந்த தப்பை பண்ணவே மாட்டா. நீங்கள் அந்த பொண்ணை மன்னிச்சு திரும்ப ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்க சாமி, அவள் எங்கள் குடும்பத்துக்கு செய்யக்கூடாத துரோகத்தெல்லாம் செஞ்சுருக்கா சாமி. அப்படி இருக்கும்போது நாங்களே எப்படி அவளை போய் ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக அவளை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் சாமி. இங்கே பாருமா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கக்கூடாதான்னு நீங்கள் தாம்மா முடிவு பண்ணணும், நான் கிடையாது. நீங்கள் இனிமேல் நீங்கள் நினைக்கிறதா நடக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதாம்மா நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாருங்க சாமி, ரொம்ப நன்றி சாமி, இப்படி ஒரு விஷயம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக இனிமேல் என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்த்துக்குறோம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கோவிலே கொஞ்ச நேரம் கோமதி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி, இந்த சாமியார் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கோமதி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாருங்க, இந்த விஷயத்தில் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அவள் பண்ண தப்புக்கு இனிமேல் நம்ம வீட்டுக்கே வர வைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சாமி சொல்கிறதெல்லாம் கேட்டால் நம்ம சரவணனோட வாழ்க்கை நம்ம தங்கமயில வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. இங்கே பாருங்கள், நம்ம சரவணனுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு வச்சா எப்படி சந்தோஷம், அதாவது நம்ம குடும்பம் எல்லாம் உடஞ்சி போகுமாமேங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நம்ம பாண்டியன் சரவணனை பற்றி சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, சரவணன் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு மயிலோட குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு போனாங்கல்ல. நம்ம சரவணன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட பழகிட்டு இருக்காருதா நம்ம கிட்ட சொன்னான்ல, அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எனக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் கோமதி. இந்த விஷயத்த அவங்ககிட்ட போய் பேசினேன். என்னவா இருந்தாலையும் கொஞ்சம் பொறுமையாக இருடா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னான். அதே மாதிரி அவனோட விருப்பத்துக்கு மாற நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம்னோ அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த விஷயத்தில் சாமியார் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவன்கிட்ட சொன்னால் அவன் ஏற்றுப்பானா மாட்டானான்னு கூட தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நான் எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை பற்றி நான் சரவணன் கிட்ட பேசினா சரவணன் என்ன முடிவு எடுப்பானோ எனக்கு தெரியல. எனக்கு சரவணன் வாழ்க்கை நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தங்கமேல் திரும்ப வீட்டுக்கு வந்தா திரும்ப அந்த மாதிரி ஒரு தப்பு எந்த ஒரு சூழ்நிலையும் பண்ண மாட்டான், மனசார திருந்திட்டா அப்படின்னு சாமியார் சொல்றாரு. இதெல்லாம் நம்பி தங்கமயில நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க அப்படின்னு நம்ம பயமா இருக்க கோமதி அப்படின்னு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்லவும், இங்க பாருங்க, எனக்கும் அதே எண்ணம் தாங்க. இப்போ எப்படிங்க சரவணன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? என்னால் நம்பவே முடியலங்க. சரவணன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதே என்னால் நம்ப முடியல. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க. இப்போது அந்த பொண்ணு மேலே எது ஆசை வளர்த்துக்க போகிறாங்க, நம்ம போய் அவங்க கிட்ட பேசி ஆகணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கோமதி, கண்டிப்பாக பேசி ஆகணும். நம்ம பேசினா மட்டும்தான் இது வேலைக்கு ஆகும். இல்லைனா நம்ம குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனையாக வந்துடும். அப்புறம் நம்ம குடும்பமே சுக்குநூறாக உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். நம்ம குடும்பம் எவ்வளோ ஒத்துமையாக இருந்த குடும்பம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படியே வீடே நிறைஞ்சு இருக்கும். ஆனால் இப்போ வீடையே வெறிச்சோடி போயிருக்கு. திரும்பவும் வீட்டில் இருக்கிறவங்களும் சுக்குநூறாக உடையறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. அதனால இந்த விஷயத்த நம்ம இப்போவே பார்த்து சரி பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே, அத்தை எங்கத்தை போயிருக்கீங்க? ரொம்ப நேரமாக ஆளே காணாத்த, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கத்தான் இருக்கீங்க? இங்கே பாரு மீனா, யாரும் பயப்படாதீங்க மீனா, நானும் அவரும் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம், நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் நம்ம கோமதியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம பாண்டியனும் சரி கோமதியும் சரி ரொம்ப வருத்தமாக இருக்கிறத பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை ஆச்சு, எதுக்காக 2 பேரும் மூஞ்சும் வாடி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த இனிமேல் நாங்கள் எதுக்காக சண்டை போட போகிறோம், இனிமேல் நாங்கள் எதுக்காகவும் சண்டை போட மாட்டோம். சரவணோட வாழ்க்கையை நினச்சி தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரவணோட வாழ்க்கையை பற்றி சாமியார் எங்ககிட்ட ஒரு சில விஷயத்த சொன்னாங்க. அதெல்லாம் சரவணன் கிட்ட பேசுறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். சரவணா, இங்கே பாரு சரவணா, நீ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத விஷயம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த சாமியார் எல்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க. தங்கமயில பண்ணது எல்லாத்தையுமே திரும்பவும் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டா. அதே மாதிரி அவளால் இந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அவளால் தான் இந்த குடும்பமே செழிப்பாக போகுது அப்படி இப்படின்னு சாமியார் என்னென்னமோ சொன்னாருடா. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையும் விட்டுட்டு
நீ தங்கமையில டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போனா கண்டிப்பா இந்த குடும்பமே சுக்குநூறா உடஞ்சு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நீ என்னடா முடிவு எடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அது சம்மதம் தான்ப்பா. இனிமே என்னோட வாழ்க்கையில அவ வரவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நம்ம குடும்பம் உடஞ்சு போகக்கூடாதுன்னு நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தா கூட பரவாயில்லப்பா. என்னோட தலையெழுத்துன்னு நினைச்சு நான் அவ கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இங்க பாரு சரவணா, உன்னோட வாழ்க்கை வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரவணா. இப்படி சொல்கிறோமேனு நீ தப்பெல்லாம் நினைக்காத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோமதியும் சரி, நம்ம பா பாண்டியனும் சரி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சரவணன் நினச்சி. அதுக்கப்புறம் நம்ம மீனா பேசுகிறாங்க. அப்போ தான், இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்த பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. மயிலக்கா ரொம்ப திருந்திட்டாங்க. அவங்க பண்ண தப்பெல்லாம் ரொம்ப மனசார அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க செஞ்சதெல்லாம் நினச்சி. அப்படி அவங்க உணர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கறது அது சரியே இல்லை மாமா. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாசமாக இருக்காங்க. அந்த விஷயத்த உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஆனால் யாருமே இந்த விஷயத்த கேட்குறதாவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த சரவணன் மாமா கிட்டேயும் மயிலாக்கா சொன்னாங்க. ஆனால் மாமா அந்த குழந்தைக்கும் மயிலாக்காவும், அதாவது அந்த குழந்தைக்கும் மாமாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே மயிலாக்காவுக்கு மனசு உடஞ்சி போச்சு. இனிமே யாருக்காகவும் இனிமே அசிங்கப்பட மாட்டேன். இனிமே என் குழந்தையும் நானும் யாருக்கிட்டேயும் அசிங்கப்படாமல் அவமானப்படாமல் நாங்கள் இருக்கணும். அதனால் நாங்கள் இனிமே அந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்க முடியாது. இனிமேல் அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்து அவங்க வாழ தொடங்கிட்டாங்க. இனிமேல் இந்த வாழ்க்கையை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட சந்தேகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற? இங்கே பாரு மீனா, இந்த விஷயத்த நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இங்கே பாருங்கத்த, உங்ககிட்ட நான் ஏற்கனவே எத்தனையோ முறை சொல்லலான்னு வந்திருக்கேன். ஆனால் மயிலக்காவோட பேரை எடுத்தாவே நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க. அதனால தான் சரி, அவங்களே இந்த விஷயத்த பற்றி உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட எதுவுமே பேசல. இங்க பாருங்க அத்தை, இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சா கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அத்தை. ஆனா நீங்க மயிலக்காவை பத்தி இப்போ மயிலக்காவை பற்றி பேசிக்கிட்டு இருந்ததுனால தான் இப்போ கூட உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொன்னனே தவிர வேற எதுக்காகவும் இந்த விஷயத்த பற்றி நான் சொல்ல கிடையாது. இங்கே பாருங்கத்த, மயிலக்கா இப்போ திருந்திட்டாங்க. அவங்க ரொம்ப 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 மனசு திருந்தி இப்போது நல்ல மனசோடு தான் நல்லா தான் இருக்காங்க. இனிமேல் அவங்க நம்ம குடும்பத்துக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த தப்பை திரும்பவும் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நம்புகிறேன். நீங்கள் திரும்பவும் மயிலக்காவை கூட்டிகிட்டு வந்தால் குடும்பம் நல்லா தான் இருக்கும். அது எனக்கு தோணுது. இங்கே பாருங்கத்த, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் முடிவெடுத்தா மாமா கேட்குவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, ஏதோ நடந்து போச்சு, அதுக்காக நடந்ததே நினச்சி நம்ம அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு வாழ தொடங்குனா வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும்ல. 2 பேரும் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா இப்போது நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் நம்ம இருக்குதே. இங்கே பாரு சரவணா, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், என்னென்னா தப்பாக நினச்சிக்காத. உங்கள் 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும். 2 பேரும் மனசு விட்டு பேசினாவே 2 பேருக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அத்தை, நான் என்ன சொல்கிறதுல. இங்கே பாரு சரவணா, இந்த விஷயத்தில் உன்னை வற்புறுத்துறேன்னு நீ தப்பாக நினைக்காத. நீ அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா இந்த வீடு சுக்குநூறாக உடஞ்சி போயிடும்னு அந்த சாமியார் சொன்னார். ஆனால் 2 பேருக்கும் பொறுத்து நல்லா இருந்தால் கூட தங்கம்மையில் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் சாமியார் இப்படி சொல்கிற போது எப்படிப்பா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நீ சந்தோஷமாக அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் இப்படி சாமியார் இப்படியெல்லாம் சொல்லும் போது என் மனசுக்கு எப்படி இருக்கும்பா? உன்னோட வாழ்க்கை ஃபஸ்ட்டு வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு, 2ஆவதா வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும்போது அந்த வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்கணும்னு பெற்றவங்க நினைக்க மாட்டாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்.
கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் எனக்கு பண்ணணும்னு தோணுதோ கண்டிப்பாக பண்ணுங்கப்பா. நீங்கள் கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லப்பா, நான் அவள் கூட தான் சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இனிமேல் நான் இந்த விஷயத்தில் எதுவுமே தலையிட போகிறது கிடையாதுப்பா. கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவை நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் வருத்தப்படாதீங்கப்பா. நான் இந்த விஷயத்தில் ரொம்ப வருத்தப்படணும், இல்லை மனசு கஷ்டப்படணும், இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு நான் இது முன் வரமாட்டேனோ, இல்லை மயில் கூட சந்தோஷமாக வாழ மாட்டேனோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் 2 பேரும் பேசி பழகுனா கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட மீனா இருந்துட்டு சரவணன் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் மயிலாக்கா கூட சேர்ந்து அதாவது அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காதுன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. மயிலாக்கா ரொம்ப 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 நல்லவங்க. அவங்க மனசை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்படி இருக்கப்போ மயிலாக்காவோட மனசையும் நீங்கள் காயப்படுத்தியிருக்க இல்லை. நீங்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி மயிலாக்காவை திட்டியிருக்கக்கூடாது. மயிலாக்கா ரொம்ப பாவம். என்ன பாவம் பண்ணாங்க அவங்க? அப்படி அவங்க பாவம் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க ரொம்ப 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 பாவம். எதுக்காக மாமா அப்படி ஒரு வார்த்தையை அவங்க கிட்ட கேட்டீங்க? அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருக்கட்டும், ஆனால் அவங்கள மாதிரியே நம்மளும் இருக்கக்கூடாதுல்ல. ஏன் மாமா அப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்லவும், இங்கே பாருப்பா மீனா, நான் அவகிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அவகிட்ட பேசினது எல்லாமே ரொம்ப பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா. அவ என்கிட்ட உண்மையை சொல்கிறாளா பொய்யை சொல்கிறாளான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வீட்டுக்கு வரத்துக்காக தான் அவள் என்கிட்ட பொய்யை சொல்கிறாளோன்னு நினச்சி தான் நான் அப்படி ஒரு வார்த்தையை கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் நான் பேசிட்டேனே தவிர மனசார அந்த வார்த்தை என்னோட வாயிலிருந்து வர கிடையாது மீனா. என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்கல. ஆனால் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்க கூடாதுன்னு தான் நான் சொன்னனே தவிர வேற எதுவும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, அதாவது நம்ம மாப்பிள்ளையும் கோமதியும் சொல்கிற மாதிரி நீ கோமதி இது மீனா தங்கமயில் கூட சேர்ந்து வாழுப்பா. தங்கமயிலும் நல்ல பொண்ணு தான். இந்த குடும்பத்தில் இருந்த வரைக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் தெரியாத வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எல்லாருக்குமே பார்த்து பார்த்து கவனித்து அவ்வளோ நல்லா தான் கவனிச்சுக்கிச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்காக தங்கமயில் என்னப்பா பண்ணுவா? தங்கமயில் ரொம்ப பாவம்ப்பா. அவளை நீ தண்டிச்சிடாத. அவள் ரொம்ப பாவம். இனிமே அவளை தண்டிக்காம இப்படி ஒரு தப்பையும் பண்ணாமல் இருந்திருப்பா. அதுவே எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, இங்கே பாருங்க அம்மாச்சி, கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த திரும்பவும் நான் பண்ண மாட்டேன். இனிமே யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டேன். இப்போது நான் என்னோட கூட படிக்கிற பொண்ணு கூட பேசுகிறது தான் தப்புனா கண்டிப்பாக திரும்ப நான் அந்த பொண்ணு கூட பேச மாட்டேன். இனிமேல் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதபடி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக ஒரு முறை மட்டும் நான் அவகிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன், அவள் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது அஞ்சலி கூட பேசுகிறதுக்காக கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போன உடனே அஞ்சலி, இங்கே பாரு அஞ்சலி, இனிமேல் நான் உன் கூட பேச மாட்டேன் அஞ்சலி. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உன் கூட பேசினா உன்னோட வாழ்க்கையும் கெடும், என்னோட வாழ்க்கையும் கெடும். இப்போ 2 பேரும் வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆகிடும். அதனால் இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. இனிமே உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக உன் கூட இனிமேல் நான் பேச மாட்டேன் அஞ்சலி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சரவணா, நீ தான் இத்தனை நாளாக எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்த. ஆனால் இனிமேல் எனக்கு ஆறுதலாக யார் இருப்பாங்கன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, இனிமேல் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினச்சி இதை நான் உனக்கு பண்ணுறேன். நீ உங்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்ப மனசு அதாவது திருந்தி அவங்க உண்மையாகவே அவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக வாழணும் சரவணா. நீங்கள் கவலைப்படாத சரவணா, கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீ கண்டிப்பாக உன் ஒய்ஃப் கூட சேர்ந்து குழந்தைங்களோட சந்தோஷமாக வாழணும் சரவணா, சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரஞ்சலி, உன்னை எதுக்காக மீட் பண்ணோன்னு இப்போ எனக்கு தோணுது தெரியுமா? உன்னை மீட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் நான்
நான் கண்டிப்பாக ரொம்ப மனசு கஷ்டத்தில் தான் இருந்துருப்பேனே தவிர இப்போ உன்னை இப்படி பாதியிலே விட்டு உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன்ல. அந்த கடவுள் கூட நம்ம பேசுறது பொறுக்கலை போல. நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா அது ஆகாதுன்னு ஏதோ ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு. அதனால எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. குடும்பமே ரெண்டாக உடஞ்சிரும்னு பயப்படுறாங்க. அதனால தான் இந்த இந்த விஷயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம அஞ்சலி இருந்துட்டு, இங்க பாரு சரவணா, என்னால் புரிஞ்சுக்க முடியுது சரவணா. கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்துல நான் உனக்கு உனக்கு சாதகமாக தான் இருப்பேன். நீ கவலைப்படாத. உனக்கு சாதகமா நான் உன் கூட எப்பவுமே நிற்பேன். உனக்கு எப்போ உன்னோட மனசு உடஞ்சு போய் உனக்கு ஆறுதலா யாராச்சும் உன் கூட நிற்கணும்னு நினைச்சா நீ என்ன தேடி வா. கண்டிப்பா உனக்கு எப்பவுமே நான் இருப்பேன். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே சரவணனுக்கு அழுகையே வந்துடுது. இங்க பாரு அஞ்சலி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அஞ்சலி. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னை மன்னிச்சிரு அஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, இங்க பாரு சரவணா, எங்க இருக்க சரவணா, நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, அஞ்சலி கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அஞ்சலி கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இனிமே என்னை நினைச்சு நீ வருத்தப்படாத. இனிமே என்ன நினைச்சு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காமா. இங்க பாரு சரவணா, நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சரவணா. நீ எப்படியெல்லாம் இருப்பேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி சரவணா, இனிமே அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, உனக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கணும் சரவணா. அதனால நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் தான் கட்டுப்பாடாக இருக்கணும். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா சரிதான் சரவணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம கோமதியும் ரொம்ப சந்தோஷமா ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி கோவிலுக்கு போகிறாரு. கோவிலுக்கு போன உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலி கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன்கிட்ட போயிட்டு, சரவணா, என்ன சரவணா இதெல்லாம்? யார் சரவணா இது? எதுக்காக இவங்க கூட நீ பேசிக்கிட்டு இருக்க? ரொம்ப நாளாக இந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு உன்னோட மாமனார் மயிலோட அப்பாவும் அம்மாவும் வந்து வீட்டில் சண்டை போட்டுட்டு போனாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி தான் நீயும் இந்த பொண்ணை மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க. என்னதான் விஷயம்? அதாவது கூட படித்த பொண்ணாக இருந்தாலையும் ஒரு தடவை 2 தடவை பேசுறது தான் மரியாதை. டெய்லியும் மீட் பண்ணி பேசுறது அதுக்கு பேரே வேறப்பா. நான் உன்னை தப்பாலாம் சொல்லலை. ஆனால் இந்த உலகம் எல்லாம் அதாவது தப்பாக திணிச்சிருப்பா. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உன்கிட்ட இப்படியெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கனே தவிர நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இல்லை. என்னை மன்னிச்சிருப்பா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு. இங்கே பாருப்பா, நீ உன்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ சரவணன்கிட்டையும் உன்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன். சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இனிமேல் சரவணன் கூட நீங்கள் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அஞ்சலி இருந்துட்டு, இங்கே பாருங்க, சரவணன் ரொம்ப மனசு வருத்தத்தில் இருந்தான். மனசில் இருக்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டு இருந்தான். என்கிட்ட தான் சொல்லி அவன் மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். இப்போ தான் அவனோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருக்கான். இனிமே கண்டிப்பாக அவன் மொத்தமாக வெளியே வந்துடுவான்னு எனக்கு தெரியும். இனிமே அவனோட ஒய்ஃபை ஏற்றுக்கிட்டு ஒய்ஃப் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வான்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு சரவணா, உன்னோட ஒய்ஃப் எல்லாத்தையும் மறந்து அவங்க மனசார திருந்திட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். நீ போய் அவங்க கிட்ட ஒரு நாள் மனசை விட்டு பேசினா போதும். அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு உன்கிட்ட கண்டிப்பாக அப்பாலஜிஸ் கேட்பாங்க. நீ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இனிமேல் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறந்து 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். அதை நீ மனசில் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ சரவணா. நீ சந்தோஷமாக இருக்கிறத என் கண்ணால் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி சரவணா, இனிமே இதுதான் லாஸ்ட் நம்மளோட மீட்டிங். இனிமே நம்ம 2 பேரும் நம்ம மீட் பண்ணிக்கவே மாட்டோம். சரி சரவணா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம சரவணனுக்கு தங்கமயில் நம்ம அஞ்சலி போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு அஞ்சலி, நீ என் கூட பேசாமல் இருக்கிறத நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாரு சரவணா, எதுவுமே யோசிக்காமல் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.
நம்ம சரவணனும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே இங்கே பாருங்கம்மா, நான் அஞ்சலி கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். இனிமே அஞ்சலி என் கூட பேச மாட்டா, நானும் அவ கூட பேச மாட்டேன். நீங்கள் வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு திரும்பவும் நம்ம தங்கமயில ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக்